ஆரம்பிச்சு பேச. என்னண்ணே நீங்க 2 பேரையும் காணோம், என்ன கதை? பிரகாஷ் ப்ரோட பையனுக்கு பர்த்டே நேத்தே சொன்னாரு. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஓகே சுகன் ப்ரோ, நீங்க அப்டேட் சொல்லலாமா இன்னைக்கு? நானா ப்ரோ? சொல்லுங்க தலைவா. விஷால் ப்ரோ, பரணி ப்ரோ வராத காரணத்தினால் நீங்கள் அப்டேட் சொல்லவும். இல்லைங்க, சுகன் ப்ரோ இன்னும் ஆக்டிவா இருப்பாரு, அதனால ஓகே. எனக்கு சுகன் ப்ரோ நீங்க சொல்றீங்களா? எனக்கு நான் இன்னும் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க. இல்ல தலைவா, நான் இன்னைக்கு எதையுமே பார்க்கல தலைவா. அதான் ஞாயிற்றுக்கிழமைல எல்லாமே உறக்கமா போயிடுச்சு தலைவா. சுகன் ப்ரோ எதுக்கு ஆனர் பண்ணீங்க? இதை ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே? ஏங்க அவர்தாங்க சொல்ல சொன்ன, ஆரம்பத்துல இருந்தே அவர்தாங்க சொல்ல சொன்னேன். சரி, இன்னைக்கு வந்து நானே அப்டேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு ஹரிஷ் கல்யாண் பிரதர் வந்துன்னா அவருக்கு பர்த்டே. ஸோ அவர் பற்றின வந்து என்னன்னா, டீசல் படத்துலேருந்து அவரோட ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. தென் குட் டே படத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு ஃபன்னான ஒரு சீன் வந்து என்னன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தென் பறந்து போ படத்துலேருந்து ஒரு போஸ்டர் இன்னும் 5 daysல படம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரியும், 3BHA படத்துலேருந்தும் ஒரு 5 daysன்ற போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தென் ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து என்னன்னா HK15 அப்படின்னு சொல்லிட்டு அன்டைட்டில் ப்ராஜெக்ட், அந்த படத்தோட ஒரு போஸ்டரும் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓஹோ எந்தன் பேபி, அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு வந்து நல்லா ரிலீஸ் ஆயிருந்தது. ட்ரெய்லர் பார்க்கவும் வந்து நல்லா இருந்தது. லைக் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கிக் ஆகலாம் கிளிக் ஆகவும் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்சடு ஜானர்ல இருந்தது. எனக்கு பர்சனலாக நல்லா இருந்தது. பட் ஆனாலும் இது ஒரு மாதிரி கொஞ்சம் ரிஸ்கான ப்ராஜெக்ட் தான். மற்றவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் நேச்சுரல் ஸ்டார் நானியோட பாரடைஸ்ன்ற ஒரு படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டோட ஒரு போஸ்டர் வந்துருந்தது. தென் ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன் ப்ரோ இன்னைக்கான அப்டேட்ன்றது. ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க. கரெக்டாக சொல்ல சொன்னா நான் என்ன ப்ரோ பண்றது? நானும் எதுவும் நோட் பண்ணி வைக்கல, எடுத்து வைக்கவும் இல்லை. இது மட்டும்தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. சுமார் அண்ணா, விஷால் ப்ரோ, நீங்க ஏதாவது பேசுங்க. தலைவா சாரி தலைவா, வந்துட்டேன். அப்புறம் பரணி ப்ரோ எப்பவுமே ஒன்று சொல்லுவாரு, அவ்வளவுதான் அப்டேட் நினைக்கிறேன், வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அது நானும் சொல்லிக்கிறேன். இந்த இவரு பர்த்டே விஷ் போஸ்டர் ஒரு ட்வீட் பார்த்தேன், சுகுமார் போட்டிருந்தாரு. யார் அது? ரிதுஹரோன் யார் அது? எனக்கும் தெரியலண்ணா யாருன்னு. ஆமா, டியூட் தானே சொல்றீங்க ப்ரோ? அந்த இது விக்ரம் படம் இப்ப ரீசெண்டா சிபு தமீமோட அவரோட பையன். ஓ ஓகே ஓகே, அவர் தான் சொன்னீங்களா? ஓகே ஓகே ஓகே. அவர் மலையாளம் படம் பண்ணிருக்காருல்ல. ஓ சாரி தலைவா, டக்கு ஞாபகம் இல்ல. தக்ஸன் கூட ஒரு காவியம் பண்ணாங்க. ஓ இந்த பிருந்தா மாஸ்டர், அதுல அவர்தான் ஹீரோவா நடிச்சவர். அவர்தான் மெயின் லீட். ஆமா. ஓஹோ, நான் மலையாளத்துல நல்லா இருக்கும் அந்த படம், தமிழ்ல பார்க்கல. ஓகே ஓகே. சுகுமார் அண்ணா, என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை? அண்ணா போட்டு விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ நான் ஒரு கேள்வி கேட்டேன் ப்ரோ நேத்து. சொல்லுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு பிரகாஷ் ப்ரோ சொல்ற மாதிரி சொல்லி. என்னாச்சு, எதை கேட்டீங்க? உண்மையில ரோமியோ பிக்சர்ஸ் வந்து அவர் ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு, அது சரியா பேசுறது புரியுதா? ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து ஒன்னு பண்றாருல, 10 daysக்கு ஒரு படம், 5 நாளுக்கு ஒரு படம் பண்றாருல, ஒரு படம் சொல்றீங்களா? ஆமா. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த படத்தோட பொட்டன்ஷியல் ஒன்னு லாஸ் ஆகுதுல. லைனா பேக் டு பேக் பண்ணும்போது யாராவது அப்படி பண்ணுவாங்களா டிஸ்ட்ரிபியூஷன்? எனக்கு புரியல. பேட் பிளானிங்கா அது என்னன்றது? அது ஏன் எப்படி பண்றாரு? பேக் டு பேக் 10 நாளுக்கு ஒரு படம், திருப்பி 5 நாள் இன்னொரு படம்.
இந்த மாதிரி ஏங்க ரீசெண்ட் டைம்ல குபேரா ரொம்ப ஆக்டிவா பண்ணாரு, இருக்கு. குபேராக்கு முன்னாடி என்ன பண்ணாரு ஞாபகம் இல்ல. Bro, இப்போ ஒரு ஜிபி பண்ணாரா? ஆமா, அப்புறம் திருப்பி குபேரா, அப்புறம் திருப்பி இப்போ ஒரு ஓஹோ எந்தன் பேபின்னு ஒரு படம் இருக்கு. அப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் கிஸ் ஒன்னு இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த குபேரா சரியா போலன்னு சொல்லிட்டு அவர் வந்து படிச்சேன், குபேரா சரியா போலன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கிஸ் படத்தை வந்து போஸ்ட்போன் பண்றாங்களா ரிலீஸ்ல இருந்து. ஓ புரியுதுங்களா? ம். இது இப்ப டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து இப்ப இதுல பிரச்சனை ஆகிறதுனால அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாம அவர் தள்ளி போகுது. ஸோ இது பேட் பிளானிங் தானே இது. இதுக்கு சுகுமார் என்ன சூப்பரா சொல்லுவாரு, ஏன்னா கொஞ்சம் இதுதான் அவர் எனக்கு இண்டஸ்ட்ரியில புரியல இருக்காரு. ஆக்சுவலி. ஆமா, எனக்கு இது மார்க்கெட்டிங் சைடு போய் தெரியல, வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா இது எப்படி நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் தனி, ப்ரொடியூசிங் ஃபிலிம்ஸ் தனி தானே, அது எப்படி லாஸ் கேஷ் கணக்கு ஆகும்னு வரும்ல நினைக்கிறீங்க? ப்ரோ, அதை உங்களுக்கு எப்படி? டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது உங்களுக்கு இப்ப காசு கொடுத்தா வாங்குறாங்க. ஸோ ஆமா ஆப்வியஸ்லி ஆமா அவருக்கு கரெக்ட் ஓன் தான். இப்போ அந்த படம் வந்து ஓன் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா அவரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஆப்வியஸ்லி ஆமா, அவர் ஓன் இது ரிலீஸ் பண்ணுவார். குபேரா பெரிய விலை கொடுத்து தான் ஆமா வாங்கியிருந்தாருன்னு சொன்னாரு. ஆமா, இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் ஓன் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்துக்கு பண்ற போது கொஞ்சம் அவருக்கு அது பிரச்சனை ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குல்ல. மோரோவர் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் பாத்தீங்கன்னா வந்து லைக் பெருசா எதுவுமே வந்து பிளானிங்ல எல்லாம் போயிடுது. இப்போ ஒரு மான்ஸ்டர்ஸ் ஒரு படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், மான்ஸ்டர்ஸ் ஒரு படம் எடுத்தாரு ஆக்சுவலி. அது அப்புறம் இல்ல ஆக்சுவலா கிஃப்ட்னு ஒரு படம் எடுத்தாரு, அது டிராப் பண்ணிட்டாரு பாதியிலேயே. இந்த படம் இவரு கிஃப்ட்னு சாண்டி மாஸ்டர் ஹீரோ, ஆமா அல்போன்ஸ் புத்திரன் டைரக்ஷன்ல ஒன்னு ஆரம்பிச்சாரு, அதுவும் டிராப். அதுதான். ஆமா, இப்ப கிஸ் பண்ணிருக்காப்ல, அது வந்துரும்ட்டாங்களே, படம் எல்லாம் இல்ல முடிஞ்சிருச்சுன்னு தலைவா, அதே நினைக்கிறேன். போஸ்ட் பண்ணுன்றாங்க. அது பேக் டு பேக் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா அது டிலேனால ரிலீஸ் டேட் தள்ளி ம், தள்ளி தள்ளி இப்போ ஜூலைன்னு போட்டு இப்போ அதுவும் போஸ்ட்பாண்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கு. இப்போ அதுவும் சரி போஸ்ட்பாண்ட் ஆகும். அப்படி. ஆனா பெரிய நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப லக்கியான ஆளாயிட்டாரு ப்ரோ. டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து வந்து வாங்கிறாரு ப்ரோ. இப்போ இவர் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. ஆமா, சக்தி ஃபிலிம் கார்ப் அவர் மாதிரி இப்போ ஃபேக்டரி. திருப்பி இவர் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. இப்ப ஜென்ம நட்சத்திரம் ஒரு சின்ன சின்ன படங்கள் 2-3 படம் பண்ணி வச்சிருக்காரு. அது என்ன ஜென்ம நட்சத்திரம் ஒரு 2-3 படம் பார்த்தேன் போஸ்டர்ஸ். ஓ ஓகே. ஏங்க யாராவது இந்த வேல்ஸ் லைன் அப் வீடியோ பாத்தீங்களா? 10 நான் படம். பார்த்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ, நான் பயங்கரமா விஷ்ணு விஷால் ஃபிலிம் அவரே அவரது பார்க்கல. 4 லைன் அப் படம் அதெல்லாம். பண்றாரு ப்ரோ. அவரே 4 படம், டி ஒரு 4 படம், 10 படத்துல 2 பேரும் முக்காசி இடம் பிடிச்சிட்டாங்களே. சுந்தர் சி படம் ஒண்ணு, இல்ல ஆர்ஜி ஃபீமேல் விஜய் சித்து இது மேல் ஒண்ணு. லீடு சொல்றேன் ப்ரோ நானு. மேல் லீடா தனுஷ் விஜய் சித்து இருக்காருல்ல, விஜய் சித்து படம் இருக்கு. அது ஒண்ணு இருக்கு ப்ரோ. அப்புறம் விஷ்ணு விஷால் சதீஷ் படம் வேற ஒண்ணு இருக்கான். விஷ்ணு விஷால் இந்த அருண் ராஜா காமராஜ் படம் சொன்னாங்க. அது அது ஒண்ணு. இல்லாம பேச்சுலர் டைரக்டர், இவரு கட்டா குஸ்தி டைரக்டர், ஆமா 3 படம் சொன்னாங்க. தனுஷ் ஒரு 3 படம். ஆமா, விக்னேஷ் ராஜா, மாரி செல்வராஜ், வெற்றிமாறன். தனுஷுக்கு வந்து ஐயோ லைனப்ப பாருங்க. வெற்றிமாறன் ஷோரா ஓகே பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஷோரா அது வருமா? தலைவா, அது இருக்காது தலைவா, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஆதி என்ன வந்திருக்காரு, இவர் என்ன கோஸ்ட் ஆக்குனாருன்னா அண்ணன் அன்னைக்கு மேல கூப்பிட்டு பேச வச்சிருவேன். அண்ணன்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. சுகுமார் அண்ணா என்ன ஹோஸ்டா மாத்த முடியுமா? என்னங்க எல்லாரும் இப்படி அமைதியாயிடுறீங்க? சுகுமார் ஆட்டோ பைலட்ல போட்டு போயிட்டாரு போல ஸ்பேஸ. சன் டிவில லியோ ஓடுது, எத்தனை பேர் லியோ பார்த்துட்டு இருக்கீங்க? விஜய் கிறிஸ்டோபர். சூப்பர்ல கடைக்குட்டி சிங்கம் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ நான். ஓஹோ, சிறப்பு. ஈயழகன், நீங்க சொல்லுங்க, உங்க ஆள் படம் எப்ப ரிலீஸ் ஆகுது? அடுத்து 2 படம் இருக்கு, வாவாத்தியாரு, சர்தார் 2. வாவாத்தியார் நிலைமை என்னன்னு தெரியல ப்ரோ. ஒரு சர்தார் சூர்யா வந்து இந்த ஃபேனுங்க, அவர் இயர் சூர்யா ரிலீஸ் ஃபேன். ஆகலாம். சூர்யா ஃபேனா? அதுக்குதான் கமல் சிரிக்கிறாரா? நான் கார்த்தி டிபினோடனே அண்ணன் கார்த்தி ஃபேன் இல்ல நினைச்சேன். அவரும் பிடிக்கும். ப்ரோ எஸ்டிஆர் ஃபேன் ப்ரோ, சூர்யா எஸ்டிஆர் ஃபேன். அப்படி வாங்க, அப்படி வந்துருங்கன்ற, அப்படி வாங்க சபைக்குள்ள. டிபி ஒன்னா இருக்கு, பயோல வேறையா இருக்கு. நேத்து யாரா விஷால் ப்ரோ, நேத்தா முந்தானத்தான் தெரியல, இந்த ஸ்பேஸ்ல வந்து எஸ்டிஆர் ஏன் படம் பண்ண மாட்டாரு கன்சிஸ்டன்டா அப்படின்னு கேட்டோன்னே, சுகுமார் ப்ரோ அப்படியே மியூட்டே இருந்துட்டாரு, மியூட்லயே இருந்துட்டாரு, அன்மியூட் பண்ணவே இல்லை. இந்த கேள்விக்கு நான் எத்தனை தடவையா பதில் சொல்லணும்? இது என்னத்த வேணாம். ப்ரோமோ வீடியோ வருதுன்றாங்கல்ல, அது கன்ஃபார்மா? ஜூலை 2nd வீக் அது கன்ஃபார்ம் தான்டா. ஆனா அது புதன்கிழமையே வந்துட வேண்டியதுன்னு சொன்னாங்க. நான் எல்லாத்துலயும் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்களாண்ணா, எப்போ விட போறாங்கன்னு தெரியலண்ணா. சூப்பர். சீக்கிரம் விட்டே ஆகணும்ண்ணா, ஷூட்டிங் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுதுண்ணா. ஆமாண்ணா, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள விட்டுதாண்ணா ஆகணும், விட்டுருவாங்கண்ணா. ஏன்னா என் தலைவனுக்கு எல்லாம் தெரியும், இவர் எனக்கு போஸ்ட் கொடுத்தா தலைவனை மேலே ஏத்தலாம், அவ்வளவுதான். வந்துட்டாரு போஸ்டர் பாய்,
தோழர் ஆதி இருக்காருல, அண்ணனை மேல ஏத்துங்க. நான் கொடுக்குறேன், எனக்கு கொடுத்துட்டாரு. ஓகே, இன்னைக்கு தான் எனக்கு டிபி காட்டுது, இத்தனை நாள் காட்டு. எங்க ஆளை காணோம்? இங்கதானங்க இருந்தாரு. எங்க அவர் காணும்? புது ஐடியில இருக்காரா? ஆதி ப்ரோ மேல வந்து, ஆமா ஆதி ப்ரோ ஏன் ப்ளூ டிக் வாங்கலன்னு வந்து சொல்லுவார் இப்ப. எங்க ஆளை காணுமே? ப்ளூடிக் அதான் சஸ்பெண்ட் ஆகி இப்போ நியூ அக்கௌண்ட் வந்திருக்காருல அவரு. எந்த ஸ்பேஸ் போனாலும் விஷால் ப்ரோ தான் இருக்காரு. செலிபிரிட்டினா அப்படிதான் ப்ரோ. எங்க எங்க எல்லாத்துக்கும் வேலை வெட்டு இல்லாதவன் சொல்லலாம். ப்ரோ நம்ம 5 பேர் தான் ப்ரோ எல்லா ஸ்பேஸ்லயும் இருக்கோம். ஏன்னா அதான் ஞாயிற்றுக்கிழமான வேலை வெட்டி அந்த இல்லாதவன். ஸ்பேஸ்ல 2 பேரும் ஒண்ணா மிஸ் ஆயிட்டு இந்த ஸ்பேஸ்ல 2 பேரும் ஒண்ணா வரீங்க, ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு ஒரு மிஸ் ஃபேமிலி ஆறீங்களா கால். பாடி சோடா? இல்ல இல்ல, நான் எனக்கு ஃபேமிலி கால் வந்துச்சு சுகன் ப்ரோ. நான் போனேன். கமல் எதுக்குன்னு நீங்க கேட்டுக்கோங்க. அது இல்ல இல்ல வாலிப வயசுன்னு இல்ல இல்ல, சாப்பிட போனேன், சாப்பிட நீங்க போயிட்டேன். நல்லா சாப்பிட போயிருப்பீங்க. சும்மா வாலிப வயசுதான். கறிக்குழம்பு இன்னைக்கு இப்ப நைட்டு. கறிக்குழம்பு. யோ நல்லா இருங்க, நல்லா இருங்கயா, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. எங்க வீட்லயே இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க சமைச்சு. ப்ரோ கீழே இருக்கவங்க டென்ஷன் ஆயிட போறாங்க. ஏன்டா அவங்க இந்த கதையை கேட்காதான் நாங்க வந்து கீழே இருக்கோமா? விஷால் ப்ரோ அந்த படத்துக்கு எதுக்கு காந்தான்னு பேர் வச்சாங்கன்னு இப்ப சுகன் ப்ரோ சொன்னாரு, கேட்டீங்களா? இல்ல தலைவா, சொல்லுங்க. சுகனே சுகன் ப்ரோ சொல்லுவாரு. மறுபடியும் சொல்லுங்க. சுகன் நீங்களே வார்த்தைய சொல்லுங்க பாரு. எல்லாத்துக்கும். ப்ரோ உங்களுக்கு அதுல தெரியும்ல ப்ரோ விஷால் ப்ரோ, லட்சுமிகாந்தன் ஒரு ரிப்போர்ட் இருந்தார்ல, பிரகாஷ் ப்ரோ கூட ஆல்ரெடி சொல்லியிருக்காருல, அதுல இருந்து தான் அவரோட கான்டாக்ட் வந்துச்சா? அவரோட மர்டர் சம்பந்தப்பட்ட கதை அது. இல்ல அத அதுல சொல்லிட்டேன். அவருக்கும் இவருக்கும் வந்து என்னன்னா அதுல சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் அப்ப போயிட்டு இருந்தது. அது உறுதியா நமக்கு தெரியாது, அது படத்தை பார்த்தா தான் தெரியும். துல்கர் யாரா நடிக்கிறாரு? துல்கர் தியாகராஜ ஜெமினி பாகவதர். தியாகராஜ தியாகராஜ பாகவதர். ஜெமினி ஓகே கணேசனா? ஜெமினி தெரியாம கணேசனா? கேட்டேன். ஐயோ, யார் மகாநதிக்கு மகாநதி ஞாபகம் வந்துருச்சு. இல்ல தியாகராஜ பாகவதரா வராரு. அது ஒரு மாதிரி கேரக்டராவே வேற மாதிரி தான் இருக்கும். ஆன்டி கேரக்டர். கிரே கேரக்டரா? கிரே தான் நாங்க. இல்ல இதை பத்தி ஆல்ரெடி பிரகாஷ் ப்ரோவே ஒரு நீட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருந்தாரு ஒரு வாட்டி. இது ஒரு மாதிரி கிரேட்டட் தான். எனக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த படத்து மேல ஆர்வம் கூடுச்சு. ஓகே, அது இதே கதையை இப்ப சீரியஸாவும் எடுத்திருக்கானுங்கன்னு கேள்விப்பட்டேன். அது சாந்தனு ஏன் விஷால் ப்ரோ இப்போ ஒரு மீம் பார்த்தேன். போன வருஷம் தீபாவளியோட ரிப்பீட்டா? போன வருஷம் தீபாவளியோட லக்கி ரிப்பீட்டா? பாஸ்கரன், காந்தா மதராசி. ஏங்க சாரி, எனக்கு இப்போ ஸ்ட்ரைக்கே ஆக மாட்டேங்குது. போன வருஷம் தீபா. ஓ அப்படி, லக்கி லக்கி பாஸ்கர் பாஸ்கர் அமரன். அமரன். ஓகே ஓகே, இது வந்து காந்தா மதராசி. ப்ரோ செப்டம்பர் 5 தானே ப்ரோ ரிலீஸ்? இது தெளிவா அப்படிதான் இப்போதைக்கு இருக்கு போல. இப்ப Tentative. சொல்றாங்க. அப்படி டென்டேட்டிவ் சொல்றாங்க. நல்லா இருக்கும் ப்ரோ. அன்னைக்கு 2 படம், முதல்ல அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இதை பார்க்கணும். மிராயை விட்டுட்டீங்க, 3 படம். மிராயும் உண்மையாலுமே பயங்கரமா இருந்துச்சு. டீசர் ஆஹான் இருந்துச்சு. என்ன படம் ப்ரோ? மிராயின்னு இந்த ஜெய் ஹனுமான் ஒரு படம் எடுத்தார்ல ஹீரோ, அவரோட 2வது படம். அதுவும் பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. டீசர் டைம் இருந்தா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னா டாபிக் ஏதாவது போவோமா? ஏதாவது பேசுவோம் ஜம்முன்னு. நீங்க ஏதாவது ஒரு கேம் பண்ணுங்க. கேம் இல்லை வேணாண்ண. வந்துட்டு அந்த இது போட்டிருந்தாங்க பாத்தீங்களாண்ணே, அதை பத்தி நம்ம பேசணும் கொஞ்சம் தான் பேசணும். என்னன்னா வேற படங்கள், ஆனா இந்த ஹீரோ பண்ணிருக்க வேண்டிய படம் அப்படின்ட்டு இப்ப F1க்குலாம் போட்டுருக்கானுங்களா, ஃபோர்ட் வர்சஸ் ஃபெராரி F1 அந்த மாதிரி. அதை பத்தி இப்ப நம்ம பேசலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேனா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ F1 படம் வந்திருக்கு. அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ஏகே அந்த படம் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் ஏகே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ரஜினி, விஜய், அஜித், சூர்யா அப்படின்ட்டு நீங்க சொல்றத சொல்லலாம். இல்லைன்னா உங்க ஃபேவரட் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி படம் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு கூட நீங்க சொல்லலாம். மாவீரன் ஆரம்பிப்பாருன்ற நம்பிக்கையில் இந்த டாபிக்கை தொடங்குகிறோம். ஆரம்பிங்க சூர்யாக்கு. இந்த சித்தாரு ஜமீன் பர் சூர்யா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. சூப்பர் பாருங்க. கரெக்ட். நானுமே யோசிச்சேன், நீங்க சொல்லிருக்கீங்க. பர்ஃபெக்டா பொருந்தும் அவருக்கு. யாரு என் தலைவன் வந்த மாதிரி இருக்கு? தலைவன் வாய்ஸ் அதுன்னு கௌதமா இல்ல யாரு?
இல்ல இல்ல நான் முருகேஷ் தான் ப்ரோ, முருகேஷ். முருகேஷ் ப்ரோ. இல்ல இல்ல நான் தான் அந்த வாய்ஸ் பாருங்க, அந்த வாய்ஸ் தாங்க. அர்ஜுன் தாஸ் பேஸ் வாய்ஸ். ஆமா பெரிய ஓகே. சூர்யா சித்தாரை ஜமீன் பர் சூப்பர். ஓகே மெய்யழகன் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்களும் நானும் கன்னி அதான் தான், சொல்ல வந்தேன், அதுக்குள்ள மாவீரன் ப்ரோ சொல்லிட்டாரு. அப்ப வேற சொல்லணும் நீங்க. சுகன் ப்ரோ சொல்லுவாரு இப்ப அடுத்து. பேப்பர் சைடா எப்போன்னு சொல்லி தப்பிட்டீங்கல்ல, நம்ம சொல்லலாம்னு பார்த்தா. சுகன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. மற்றவங்க சொல்லட்டும் ப்ரோ, நான் யோசிச்சு கிளியரா ஒன்று எனக்கு ஆன்சர் வந்து பண்ணுறேன். எஸ்டிஆர் மறுபடியும் மாசா ஒரு போலீஸ் படம் பண்ணணும்னு ஆசை ப்ரோ. ஒஸ்திக்கு மேல என்ன ப்ரோ மாஸ் படம் கமலு வேணும்? பேசாம இருக்கணும். ஒஸ்தி மாமே. யோ ஒஸ்தி ரீமேக் படம் தபாங் படத்தோட ரீமேக் தான் அது. ஏன்யா அது ஓகே, அது ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கும். அது அதுதான் நல்லா இன்னொன்னு தான் இருக்கும். சரிப்போதா ஆனா சனிவாரம்க்கு எவ்வளவு பேர் இல்ல பார்த்திருக்கீங்கன்னு தானே தெரியல. புயல் வந்த டைம்ல அடி வாங்கினது அது படம். தானே புயல் வந்த டைம்ல 2012 அடி வாங்குச்சு படம். அந்த இது புயல் டைம்ல படம் ரிலீஸ், அது ஒரு இம்பாக்ட் ஆச்சு படத்துக்கு. ப்ரோ விஷால் ப்ரோ கேட்டனால இன்னொன்னு சொல்லிக்கிறேன். சரிப்போதா நீங்க சனிவாரம் எஸ்டிஆரோ கார்த்தியோ பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு ஆஹா எனக்கு தோணும். ஆஹா ஆஹா ஏங்க வேட்டையன் படத்தை வேற ஏன்னா யாருன்னா பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குங்க. ரஜினிக்கு ஏத்த கதையே கிடையாதுங்க அது. எங்க டாபிக் அது அதுவும் இல்லைங்க, நீங்க அப்படி பேசாதீங்க. இல்ல அந்த மாதிரி பேசல, அந்த மாதிரி யாரு பண்ணியிருந்தா நல்லா, யாரு யாரு பண்ணியிருந்தா நல்லா இருக்குன்றது கொஸ்டினா இல்ல இது பண்ணிருக்க வேணான்றது கொஸ்டினா? பண்ணிருக்கலாம். ஆனா வில்லன் கேரக்டர் வேற யாரும் மேட்ச் பண்ண முடியாது அந்த இந்த இது வேட்டையனுக்கு. இவனை தவிர வேற யாரும், ராணாவை தவிர வேற யாரும் அந்த கேரக்டர் பண்ண முடியாது. ஒரு பிசினஸ் மேனா ஒரு இது. ஏன்னா அந்த மாதிரியான வில்லன் கேரக்டர் நம்ம தமிழ் சினிமால ரேர் அது. ரேரா சேதுபதி. எதுங்க ஆமா சரி இல்ல ஓகே. இல்ல ஒரு காலத்துல ரகுவரன் இருந்தாரு. இவங்கலாம் அந்த கேரக்டருக்கு கரெக்டா இருப்பாங்க சில பேர். கார்பரேட் வில்லனை தான் போட்டு தாளிக்கிறாங்களே தலைவா. 50 வருஷமா கார்பரேட் வில்லன் பாத்துட்டு இருக்கோம். இல்ல போட்டு நாசர் அதேதான். ட்ரை பண்ண. இல்ல நாசர் நாசரா இவங்கலாம் ஓகே. நம்ம சத்யராஜ் கூட அந்த மாதிரி வில்லன் எல்லாம் பண்ணுவாரு, பண்ணியிருக்காரு. ஆனாலும் ரைட்டு. அந்த ஏங்க கார்பரேட் எல்லாம் தான் நடிச்சிட்டு இருக்காங்க, கார்பரேட் எது வில்லன் நம்ம வர்றாங்க? பாலிவுட்ல இருந்து எடுத்துட்டு வரோம். நம்ம தமிழ் ஆள்ல இருந்து யாரும் கிடையாது இல்ல அந்த மாதிரி ஏங்க சித்தார்த்த அபிமன்யுவே கூட்டு போயிருக்கலாம், அவரே பக்காவா இருப்பாரு. அவர் தான் இதுல தலைவி படத்துக்கு ஒர்க்ல இருந்ததுனால எப்படி அது பண்ணியிருப்பாரு சொல்லு. ஏன்னா அந்த இதுக்கே ஏங்க கரெக்டா சூப்பர் ஸ்டார் இருந்ததுன்னு கூப்பிட்டு அவர் இருந்தா தான் வந்து சொல்லியிருக்கணும். நடிக்காம இருக்க போறாரு, புரியலையே. சூப்பர் ஸ்டாருக்கு அமிதாப் பச்சன் நடிச்சார். அமிதாப் பச்சன் கேரக்டர் லோ வெயிட் ஆக்கி விட்டாங்க. ஏன்னா அமிதாப் பச்சன் ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, நல்ல கேரக்டர் தான். ஆனா இவர் எல்லா போலீஸ் படத்துலயும் மென்டல் மாதிரி காட்டுறது தான், மென்டலி இஷ்யூ பர்சன் மாதிரி தான் காட்டுறாங்க. போலீஸ் படம் தான் இவரை ஒரு இதுவாகவே காட்ட மாட்டேங்கிறாங்க. எப்படி விஜயகாந்த் படத்துல ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸரா, ரொம்ப இதுவா ஒரு பிரேவரியான ஆஃபீஸரா, எந்த விஷயத்த எந்த டாஸ்கா இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ற ஒரு ஆஃபீஸர் மாதிரி காட்டுவாங்களோ, இதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இந்த தர்பாரு, இந்த வேட்டையன், இந்த மாதிரியான எல்லாம் காட்டி ப்ரோ அவரை ஏன் ஜெயிலர்ல மார்க்கெட்டை காலி பயங்கரமா தானே பண்றாங்க. இருந்தாரு, ப்ரோ இனிமேல் சாரி ஜெயிலர்ல மாசா தானே இருந்தாரு. ப்ரோ ஓ அவர் சாரி ரிட்டையர்ட் இன்டரப்ட் போலீஸுங்க. பண்றதுக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ கேக்குதா? ரிட்டையர்டு சொல்லுங்க. போலீஸ்னு கேக்குது ஒண்ணு ப்ரோ, இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் ஒரு இல்ல நிமிஷம். ஆக்சுவலி முன்னாடி இருக்க போலீஸ் படங்கள்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா இப்ப எல்லாமே கிரே ஷேடட் மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாங்க ப்ரோ. சிம்பிள். இப்போ ஹியூமன்ஸ் ஆர் கிரே ஷேட் சரிங்களா? ஸோ இப்போ எல்லாருமே கிரே ஷேட் கேரக்டர்ஸ் அதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கு. நீங்க சொல்றது அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் பாத்தீங்கன்னா அது முன்னாடி இருக்கிற படங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். கம்ப்ளீட்டா ஹானஸ்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கிளீன் அண்ட் நீட்டா இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிரைம் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. பட் இப்ப இருக்க நீங்க இப்ப போலீஸ் படங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு ஒரு லைட்டா அந்த கிரே ஷேட் இருக்கிற மாதிரி தான் எழுதுறாங்க. எனக்கு நார்மலி அது அப்படிதான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி இல்ல இருக்கும். ஏன்னா ரைட்டிங் இன்னும் போக போக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இல்ல இல்ல வில்லனா ப்ரோ போர்ட்ரேட் ஒரு நிமிஷம் பண்றது தான் எழுதுறாங்களே தவிர. ஏன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 2வது ஹையர் ரேங்கிங்ல இருக்க டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப மட்டம் தடி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட் ஏங்க மாதிரின்னு போர்ட்ரேட் போலீஸாருக்கு பண்றாங்க. எவ்வளவு பவர் இருக்குது, அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் தான் கேம் சேஞ்சர் எடுத்தாங்க. நீங்க எல்லாரும் இல்ல கழுவி கழுவி ஊத்துனீங்க. ஆனா ரஜினி சார் படத்துக்கு இந்த மாதிரி தான் இது பண்றாங்க. கமல் படத்துக்கு வேட்டையாட விளையாட எடுத்துக்கிட்டீங்கன்னா காக்கி சட்டை, சில போலீஸ் படத்துக்குலாம் கமல் படம் ஓகே ப்ரோ அது சொல்லலாம். அது ரைட் அது டைரக்டரோட பிரச்சனை ப்ரோ. ரைட்டிங் சரியா ஐயா இல்ல. அது வந்து குருதி புனல் பாத்திருக்கீங்களா? சரியான படம் bro. சரியான படம். ஏங்க பாண்டியன் கடைசியில ஐபிஎஸ் பாத்திருக்கீங்களா? மூஞ்சி அதுல முகம்லாம் நல்லவரா அடி வாங்கி. நடிக்கிறார் கமலு.
ப்ரோ குருதி ஆனா போன இருக்க பண்ணா யாரை வச்சு பண்ணா நினைக்கிறீங்க நீங்க விஷால் ப்ரோ? இப்பயா தலைவா? ஆ ரொம்ப கஷ்டம் தலைவா, யோசிக்கவே எனக்கு இருங்க. இப்போ குருதி ஓ, புனல் பண்ணா இப்ப குருதி போன கேரக்டர் இவரை வச்சு பண்ணலாம். சேதுனாவ விக்ரம் 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 சேதுனாவா? விக்ரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். விக்ரம் பண்ணா விஜய் சூப்பரா சேதுபதியா? இருக்கும். இல்ல ப்ரோ செட் ஆகுது. விஜய் சேதுபதி எப்படி செட் விக்ரம் ஆகும்? கரெக்ட். விக்ரம் விஜய் சேதுபதிலாம் செட் ஆகாது. விக்ரம்க்கு செட் சூப்பரா ஆகாது ப்ரோ. இருக்கும். விக்ரம்க்கு செம்மையா இருக்கும். அந்த லுக் யோசிச்சாலே அப்படியே பக்காவா விட்டுது. நாசர் கேரக்டர் ரொம்ப கஷ்டம் ப்ரோ கேஸ்டிங். அர்ஜுன் கேரக்டரும் கஷ்டம். இந்த 3 கேரக்டர் ரொம்ப கஷ்டம். ப்ரோ இப்ப வைல்டா சொல்லுங்களேன். விக்ரம் இப்படி இவங்கள விட்டுருங்க. ஐ மீன் இப்ப ஆப்வியஸ்லி இப்ப நம்ம தோன்றது விக்ரம் இந்த மாதிரி நமக்கு போவோம். ஓகே, வைல்டா டிஃபரெண்டாவா? அதுல இருந்து இல்லாத அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து ஒண்ணு சொல்லுங்க. விஷாலா யூனிக்கா ப்ரோ. இல்ல போலீஸ் டிபிக்கல் கேரக்டர்னு ப்ரோ நீங்க அளவெடுத்து சொல்றதுன்னா போலீஸ் கேரக்டர்னா விஷால் அந்த மாதிரி இல்லாம குருதி கேக்குறேன் நானு. ஏங்க வேற என்ன? பண்ணல் ஆமா, அந்த கேரக்டரா? மாதிரினா எனக்கு நாசர் கேரக்டர் வந்துட்டு நாசர்ல இருந்து சொல்றேன். நாசர் கேரக்டர் வந்துட்டு சிபிராஜா. ஏங்க சிபிராஜ்லாம் நான் சொல்லவே இல்லையேங்க. ப்ரோ ஏன் ப்ரோ நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு போலீஸ்னாலே ஃபர்ஸ்ட் போறது இப்போ விஷாலு, அப்புறம் மோரோவர், அப்புறம் இந்த புதுசா பண்றது நல்லா அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபர்ட் போறதே விக்ரம் அப்படி மாதிரி போயிடும் இல்லையா? சோ அந்த மாதிரி சிபிராஜ் இல்லாம கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல அதுக்குன்னு சிபிராஜ், பரத் அந்த மாதிரி சொல்லல நானு. அப்படி இல்ல அந்த ஒரு சிபிராஜ் பாக்ஸ் போலீஸ் எல்லாம் படம் வெளியில யோசிங்க இல்ல அப்படின்னு. போலீஸ் படத்துக்கு ஆப்டா தான் பொருந்தது. சிபிராஜ்லாம் அந்த ஹைட்டு சில விஷயம்லாம் அந்த போலீஸ் கேரக்டர்னா சிபிராஜ் மைண்ட்ல வர மாதிரி தான் இருக்கு நிறைய பேருக்கு. 10 ஹவர்ஸ் பாத்தீங்களா? ம் 10 ஹவர்ஸ் படம் பாத்தீங்களா? நான் 10 ஹவர்ஸும் பார்த்துருக்கேன், கபடிதாரியும் பார்த்துருக்கேன், சூப்பர். போலீஸ் படம் நாய்கள் இதுவும் ஜாக்கிரதை. பார்த்துருக்கேன், நாய்கள் ஜாக்கிரதையும் பார்த்துருக்கேன். கபடிதாரிலாம் நல்லா இருக்கும். அந்த இதெல்லாம் பாட்டு தான் அந்த பாட்டு தான் பேக்ரவுண்ட் பாட்டு இதுதான் நல்லா இருக்கும் படத்துக்கு. அந்த இது கமல் கேரக்டர் அசோக் செல்வன் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அசோக் செல்வனா? தெரியல, திடீர்னு தோணுச்சு. தக் கொஞ்சம் லைஃபா? தக் லைஃப் இல்ல, போர் தொழில் கெட்டப். ஓகே ஓகே. ஓகே ஓகே. அது எனக்கு டக்குன்னு நீங்க வைல்டானே அது தோணுச்சு. நாசர் கேரக்டர் எம்எஸ் பாஸ்கர் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரியல. அம்மா தோணுது அர்ஜுன் திடீர்னு. கேரக்டருக்கு அர்ஜுன் கேரக்டர் ஏங்க எம்எஸ் பாஸ்கர்லாம் அவுட் ஆஃப் டேட்டுங்க. 70 வயசு ஆகி போய் 70 நாசரோட வயசு வயசு ஆயிடுச்சுங்க. 8 தொட்டாக்கெல்லாம் பண்ணாரு, பார்க்கிங் எல்லாம் பண்ணாருங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. ஏங்க அது ஏன்னாச்சுங்க அந்த கேரக்டருக்கு ஈகோயிஸ்ட் கேரக்டர் 40 வயசுக்கு மேல தேவைன்னு அங்க இது இருக்கு. ஏன்னாச்சு அந்த குணம். சும்மா வைல்டா சொல்றேன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு சும்மா இது நடக்க போகுதுன்னு அப்ப இல்ல. பிரகாஷ் ராஜ் கூட ஓகே தானே? ஆமா பிரகாஷ் ராஜ் கூட விஷால் ப்ரோ சொன்னா நாளைக்கு ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அதை ஷூட்டிங் ஆரம்பிச்சிட போறாங்க. புரியல. இல்ல பசுபதி கூட பண்ணா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். பசுபதிக்கு மட்டும் 30 வயசு ஆயிடுச்சா ப்ரோ? இல்ல பசுபதிக்கு வயசு அதிகம் தான். ஆனா பசுபதிக்கு நல்ல சாய்ஸ் தான், டிஃபரெண்டா தான் இருக்கும். அர்ஜுன் கேரக்டர் தோணவே இல்லை ப்ரோ. யாராவது தோணுச்சுன்னா சொல்லுங்க, எனக்கு தெரியல. கவின் பண்ணா எப்படி இருக்கும்? ஏங்க அர்ஜுன் இருக்கிற பிசிக்கு அர்ஜுன் இன்னைக்கு பண்ணா கூட நல்லா இருக்கும். ஏங்க அர்ஜுன் அந்த கமலையும் சிஜில கொண்டு வந்து அவரே பண்ண வச்சிடலாம் ப்ரோ. நாசரையும் சிஜில கொண்டு வந்து அவரே பண்ண வச்சுட்டு 3 பேர்த்தையும் அவங்கள வச்சு திருப்பி எடுத்துடலாம் நம்ம டிஐல. எதுக்கு தேவையில்லாம அர்ஜுனுக்கு டிஐஜிங் தேவையில்ல, மீதி 2 பேருக்கு பண்ணிட்டு அந்த படத்தை மறுபடியும் எடுத்துடலாம் கொடுங்க. எது கஷ்டப்பட்டு யோசிச்சு? அதான் நம்ம கிட்ட ஏஐ டெக்னாலஜி இருக்குது, டிஏஜிங் டெக்னாலஜி இருக்குல்ல. கௌதமியும் கூப்பிட்டு டிஐ பண்றோம். என்னையா பண்ணிப்போம். ஏங்க அமைதிப்படை மாதிரியான ஒரு படம் பண்றதுக்கு யார் கரெக்டான ஆளு சொல்லுங்க? விஷால் ப்ரோ சூப்பரா அர்ஜுன் கேரக்டருக்கு. ஆமா ஆரியா தெரியல. அமைதிப்படை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதை ரீக்ரியேட் பண்றதுக்கு எந்த டைரக்டரும் கிடையாது, எந்த ஹீரோவும் கிடையாது. ஹீரோ ரொம்ப ஆனா கஷ்டம். பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏங்க பொலிட்டிக்கல் அமைதிப்படை கார்த்தியா மகேஷ் ப்ரோ கார்த்திக் அந்த நக்கல் மக்கள் ஓகேங்க. ஆனா எனக்கு இப்ப சும்மா வைல்டா தோணுது. செருப்பால அடிக்கிற கேரக்டர்லாம் நம்ம அதுல ஒரு ஹியூமர் இருக்கும்ல. எனக்கு சும்மா இல்ல விஜய் என்ன பண்ணா எப்படி இருக்கும் அமாவாசை கேரக்டர்? சும்மா வைல்டா. விஜய் நான் அப்படி பார்க்க மாட்டாங்க. விஜய் நான் அப்படி பார்க்க மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பண்ணா கரெக்டா இருக்காதுங்க. இல்ல விஜய் நான் ஃபர்ஸ்ட் அப்படி பாக்கும் ப்ரோ. எனக்கு வந்து ப்ரோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் அப்போஸ் கேரக்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதானாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் டிஃபரெண்டா பண்ணாருன்னா விஷால் ப்ரோ சத்தி இது எஸ்ஜே சூர்யா பண்ண எப்படி இருக்கும் அமைதிப்படைய? ஏங்க யோசிங்க நல்லா தான் இருக்கு. கேம் சேஞ்சர்ல அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. மோபி தேவி கேரக்டர் நக்கல் பண்ணிட்டு ரொம்ப இதா பண்ணிட்டு விஜய் சேதுபதி கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன்.
துக்ளக் தர்பார் பார்த்துட்டு சொல்றீங்களா? இல்லைங்க, அதனால இல்ல, ஜெனரலா நார்மலா சொல்றேன். ஏன்னா ஓ அவர் இந்த மாதிரி இல்ல இல்ல மக்கள் அல்ல பண்றது எஸ் கரெக்டா ஏ சூர்யா தான் பண்றதுக்கு வாய்ப்பு கரெக்ட். இருக்கு. அந்த இந்த கேரக்டர் சிஎம் ஆயிட்டு இது பண்றதுலாம் செம்மையா இருக்கும். ஆனா இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க ஈஸ்வர் ப்ரோ. மோப்பி தேவி வரைக்கும் அந்த கேரக்டர் ஆமா. எஸ் ஜே சூர்யாவே மறந்துருப்பாரு அதை. சத்தியமா எனக்கு ஓ ஞாபகம் இல்ல மோப்பி தேவிலாம். நல்ல கேரக்டரியா. போயிட்டு இது கலெக்டர் ராமநந்தன் ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் மீட்லயே பண்றப்பே இதா இருக்கும், மாசா இருக்கும். அந்த பிஜிஎம்ல இருந்து எல்லாமே இறங்குறதுல இருந்து. ஓகே ஓகே ஓகே. விஷால் ப்ரோ எனக்கு வந்து அருள் வேங்கை விஜய் பண்ணணும் ப்ரோ. அது ரெண்டுத்துல ஏதோ ஒரு படம். அருள் விஜய் அருள் விஜய் ஆல்வேஸ் அருள். கதை. எனக்கு அருள் இல்ல வேங்கை வந்து வேங்கை விஷால் ரெண்டுத்துல. பண்ணணும் ப்ரோ. வேங்கை விஷால் பண்ணிருக்கணும். இல்ல ஏங்க இல்ல அண்ணாக்கும் கரெக்டா இருக்கும் வேங்கை. ஏங்க பூஜை பண்ணிட்டு பூஜை மாதிரி தான் இருக்கும் வேங்கை லைட்டா. ஆனா எனக்கு இல்ல, பூஜையில டோட்டல் எனக்கு இப்ப டிஃப்ரெண்ட். இருக்கிற ஏன் தாமிரபரணி ஏங்க கிட்டத்தட்ட பார்த்தா பூஜை இது தாமிரபரணி பூஜை தான் ஒட்டே நான் கேக்குறேன். பண்ணலையா? இல்ல நான் கேக்குறேன், ரெண்டு வைல்டா போவோம். துப்பாக்கி எந்த ஹீரோ வேற, மங்காத்தா வேற எந்த ஹீரோ பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அஜித்துக்கு விஜய்க்கு பதிலா? சும்மா தான் கேக்குறேன். விஜய்க்கு துப்பாக்கி எனக்கு ஏங்க தெரிஞ்ச சூர்யா பண்ணிருக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சூர்யா தான். ஏங்க தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் கேக்குறீங்களா இல்ல அதர் இண்டஸ்ட்ரியுமா? அதெல்லாம் நீங்க மகேஷ் பாபுன்னு அதனாலதான் நான் அதர் வேணாம், தமிழ் தான். தமிழ் தான். தமிழ்னா யார் பண்ணா கரெக்டா இருக்குன்னா கேரக்டர், போலீஸ் கேரக்டர் இந்த இதெல்லாம் பார்த்தா துப்பாக்கிக்கு இவர் தான் பண்ணி ஆகணும். வேற யாரு? சூர்யா கூட கிடையாது. விஷால் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் துப்பாக்கிலாம். விசாலா? அவ்வளவுதான். துப்பாக்கி விஷாலா? அவ்வளவுதான். படம் படுத்திருக்கு ஃபர்ஸ்ட் ரோலியே. அவர் தாங்க புரட்சி ப்ரோ தளபதி. விக்ரம் ப்ரோ எனக்கு சுத்தி விக்ராந்த் விஷால் கூட தேவரியா ப்ரோ நீ. ப்ரோ மங்காத்தால வந்து விநாயக் கேரக்டர் ஏங்க தலைவர். ஒரு நிமிஷங்க, ஏங்க எனக்கு விஷால்ல இருந்து நான் என்ன வெளில வரலங்க. ஏங்க இந்த லால் சரி அதை சலாம் விடுங்க. கேரக்டர், விக்ராந்த் கேரக்டரையும் ப்ரோ அந்த விஷால் டிஃபால்ட்டா விஷ்ணு வச்சிருக்காரு விஷால் ப்ரோ அவரு. கேரக்டர் தலைவா, யார் ஆனா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க கரெக்டா சொல்லுங்க. ரஜினி சூப்பரா இருக்கும்ல மங்காத்தா, ஒரு மாதிரி பயங்கரமா சரியான இருந்திருக்கும். சாய்ஸ். ஆமா அந்த மிரட்டி அந்த இருப்பாரு. மணி அர்ஜுன் அப்படியே டைலாக், கமல் தலைவர் ஆக்கி விட்டுருந்தா டைலாக் பயங்கரமா இருக்குல்ல, இருக்கும்ல. அந்த விஷால் ப்ரோ மணி அர்ஜுன் அப்படியே அந்த கமல் ஆக்கி தலைவரே விட்டுட்டோம்னா பேசியிருப்பாரு. அர்ஜுனை கமலாக்கிட்டோம்னா அதுதான் செஞ்சுரி இல்ல இல்ல ஃபிலிம் அது. இல்ல தலைவர் சூப்பரா இருந்திருக்கும். கரெக்ட் விஷால் ப்ரோ. தெருக்கி ரெண்டுமே விட்டுருக்கோம். வேற லெவல் காம்போ. ஏங்க எனக்கு விஜய் அஜித்துமே ஆசைங்க, மங்காத்தால விஜய் அஜித்தை பார்க்கணும்னே ஆசை. விஜயே ஆசைப்பட்டிருக்காருல அர்ஜுன் ரோல்ல. நீங்க இன்னும் கொஞ்சம் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நான் பண்ணிட்டு சொன்ன யாரா பேசுறீங்களா? ரொம்ப பேசிட்டா இருக்காரு விஷால் பேசிட்டு ப்ரோ. இருக்காரு விஷால். ஏங்க நண்பன் படத்தை விஜய் அண்ணா கூட ஸ்ரீகாந்த் ஜீவா எனக்கு கேரக்டரை உண்மை தவிர்த்து வேற யாருன்னா இல்ல, பண்ணிருந்தா எனக்கு எப்படி நண்பன் வந்துட்டு இருந்திருக்கும்? விஜயை தவிர எனக்கு தெரியல, சாய்ஸ் எனக்கு தோணல வேற யாரும். இல்ல விஜய் அண்ணா கேரக்டர் அது ஸ்டேபிள் தான். மீதி ரெண்டு கேரக்டர் யாரை கொடுப்பீங்க இப்ப இருக்க யங் ஜெனரேஷன்? இப்ப ப்ரோ அவங்களே இருக்கிறதுனா நான் கரெக்டா தான் ப்ரோ கண்டிப்பா இருக்கு. கவினு ப்ரோ மணிகண்டன். மனசாட்சி எல்லாம் பண்ணாதீங்க, அவனுக்கு ஐயா சரியா இருக்குங்க. அப்புறம் ஏமா அது நல்லாதான் இருக்கும் கவினு மணிகண்டனா. இல்ல கவின் கவின் மணிகண்டன் தனி மணிகண்டன்னா இதுல போயிட்டு இருக்காங்க, அதை விட்டுருங்க அவங்க ரெண்டு பேரையும். ஏங்க அவங்களுக்கு இருக்கிற இது வேற யாரும் ட்ரை இல்ல பண்ணலாங்க கொஞ்ச நாளைக்கு புதுமுகம். முன்னாடி ப்ரோ ஸ்ரீகாந்த் ரோல் ரூட் ஜெயம் ரவி நம்ம பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. இப்போ இல்ல, அவங்க நினைச்சா அவங்க இந்த நடிக்கவா போறாங்க சந்தோஷ் இனிமேல். சுப்பிரமணியம் நம்ம டைம்ஸ்னா கற்பனை தானே. ஜெயம் ரவி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் ஸ்ரீகாந்த் ரோல். சந்தோஷ் சுப்பிரமணியம் டைம்ஸ்ல ஒரு மாதிரி இருப்பார்ல, அந்த லுக்ல சூப்பரா இருந்திருப்பாரு. ஆனா ஜீவா ரோலுக்கு ரீப்ளேஸ்மெண்டே இல்லாத தெரியல, மாதிரி இருக்கு ஆமா ப்ரோ. எனக்கு பயங்கரமா தோணல. பண்ணியிருந்தாரு. ஜீவா ரோல் எனக்கு தோணல. ஜீவா ஒரு இது தொடர் நடிக்கும் ஏங்க கேரக்டர், எல்லாத்தையும் ஃபியூச்சரை அப்படி பார்த்து பயப்படுற பாத்தீங்கன்னா கேரக்டர். சத்யன் ரோலுமே எனக்கு தோணலங்க வேற யாரும். வாய்ப்பே இல்லைங்க. சத்தியம் ரோல் எஸ்கே பண்ணிக்கலாம். ஏங்க ஏங்க விஜய் இல்ல ஏங்க விஜய் வசந்த் இல்ல கேரக்டர். இல்ல ஆக்சுவலா விஜய் வசந்த் கேரக்டர் அப்போ ஆமா ஸ்டார்ட் சத்தியன் ரோல் யாருமே பண்ண முடியாது. தலைவா இவர் கிரேட் ஒரு மகப் கேரக்டர். சரி அதெல்லாம் விடு. அதுல சத்யராஜ் ரோலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லப்பா. அது அந்த அளவுக்கு ஹியூமரா தமிழ்ல. ஏங்க நான் ஒரு படம் சொல்றேங்க, அதுக்கு எடுத்துட்டு வாங்க ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர்ஸ். வட சென்னை. ஆஹா, யோசிக்கவே ஏங்க முடியல ப்ரோ. வட சென்னை அன்பு நான் சிம்பு கேரக்டர் அன்பு, சொல்றேன் பாருங்க. சிம்பு அன்பு. சிம்பு எனக்கு சிம்பு சிம்புவாஸ் சிம்பு அன்புலாம் இல்ல. எனக்கு குணா கேரக்டர் நான் சொல்றேன் பாருங்க. இது உதயநிதி. எது குணா கேரக்டர்னா எந்த கேரக்டர் இதை ப்ரோ? சொல்றீங்க? ஈஸ்வர் ராஜாவை பேசுறது அப்படியே லைனா அந்த கேரக்டர் டிஎம்கேக்கு சொல்லிட்டு போயிடலாம். அதான் ப்ரோ ஏன்னா வன்மமா ப்ரோ. வெற்றிமாறன் இல்ல வன்மத்தை வெற்றிமாறன் மனசுல படம் பண்ணதே பஸ் ட்ரெயின் இல்ல எங்கேயோ போகுது, ஆமா ட்ரெயின் வேற பொலிட்டிக்கலா இடத்துக்கு இல்ல பேசுறாங்க. போகுது. நீங்க படமா பாலிடிக்ஸ் சொல்லுங்க. இல்ல பண்றாரு ப்ரோ. பொலிட்டிக்கலா இல்ல. இல்ல நீங்க படமாவே வெற்றிமாறன் சொல்லுங்க. படம் பண்ணது ஃபுல்லா படமா சொல்லுங்க, வேற ஆக்டர் சொல்லுங்க. உதயநிதி அண்ணா அவங்கள வேற ஆக்டர் யாரும் இது பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு எல்லாம் போயிட்டு ஒரு எங்க ஏங்க நார்த் அதெல்லாம் நிறைய சென்னையில பேர் போயிட்டு நல்லா, ஒரு அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கேங்ஸ்டர் கதை, ஒரு பழி வாங்க உணர்வு கதை இன்னும் இப்பயும் அது கோர்ட்ல இதாயிட்டு தான் இருக்கு. ஏங்க அதெல்லாம் ஏங்க கேங் போறீங்க? வாராதான் இருக்கு. அப்படிலாம் போகாதீங்க. சினிமாக்குள்ள வாங்க, சினிமாக்குள்ள வாங்க. ஏங்க சினிமாக்குள்ளாரல
பர்பஸா பண்ண வேண்டிய படம் தான் இதுன்னு தெரிஞ்சுதான் பண்ணாரு. இது டச் பண்ணா என்ன நடக்கும்னு வெற்றிமாறனுக்கு தெரியாமையா படம் பண்ணியிருக்காரு. ஓகே இது வந்துட்டு ஏன் இதை ஒரு 2014 இந்த அஜித் கதையை படம் ப்ரோ கேஸ்டிங்க்கு நம்ம அலர்ட் வடச்சென்னை பண்ணிடலாம். வேணாம் ப்ரோ நமக்கு. ப்ரோ இல்ல ராஜன் கேரக்டர் 2014 யாரு அரசியல் சொல்லுங்க. ஸ்பேஸ் இல்ல. விஷால் ப்ரோ ராஜன் அஜித் ப்ரோ கேரக்டர் யாரு? நான் சொல்றேன் எனக்கு வந்துட்டு எஸ்டிஆர் சிம்பு ரஜினிகாந்த் ராஜன் சும்மா ஒரு ஆசை தான் விடுங்க, ஒரு ப்ரோ பெரிய ஆசை. ராஜன் விஜய் சேதுபதி ப்ரோ எனக்கு. ராஜனுக்கு அவர்கிட்ட தான் கேட்டாங்க ஆக்சுவலா, ரவி தேஜா அவர்கிட்ட எல்லாம் கேட்டாங்க. ஆ. நல்லா இருந்திருக்கும் அந்த டைம்ல விஷால் ப்ரோ சூப்பரா அப்ப இருந்திருக்கும். சந்திரா யாரு? சுகர் பேபியா? ஏங்க 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 இல்ல இல்ல ப்ரோ ஏங்க ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியா எனக்கு தெரியல தலைவா, கஷ்டம் ஆண்ட்ரியா ரீப்ளேஸ்மெண்ட். கருது த்ரிஷா. எப்படி இப்பதானே சொன்னேன். ஆமா ஏங்க வடச்சென்னை சூப்பரு. வடச்சென்னை சொல்லிட்டு சொல்லுங்க. இன்னொன்னு தோணுச்சு, சரி மறந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. மாநாடு தனுஷ்கோடி, தனி ஒருவன் சித்தார்த் அபிமன்யு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுங்க. ஏங்க தலைவன் சித்தார்த் அபிமன்யுக்கும் தனுஷ்கோடி இந்த கேரக்டருக்கும் ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ண ரீப்ளேஸ்மெண்டே முடியாது, கிடையாது. அன்மேட்ச்டு. அதனாலதான் கேக்குறேன். தனி ஒருவன் சூர்யா கார்த்தி. எந்தெந்த கேரக்டர்னு சொல்லுங்க. கார்த்தி கார்த்தி as ஜெயம் ரவி, சூர்யா as சித்தார்த் அபிமன்யு. எனக்கு தெரிஞ்ச நல்லா இருக்கும். சித்தார்த் அபிமன்யு கேரக்டருக்கு இவரு கரெக்டா இருக்குங்க, நவரச நாயகன் கார்த்தி. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. அநேகன் பாத்துருந்தீங்களா? அப்படியும் இருக்கலாம். இல்ல மாநாடு படத்துக்கு இவரு ட்ரை பண்ணிருக்கலாம். யாருன்னு அந்த போலீஸ் கேரக்டர் வேற யாருன்னா கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் மாநாடு. ஆனா இந்த அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது எந்த அளவு சாத்தியம் கிடையாது. தனுஷ் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. எஸ்.ஜே. சூர்யா பண்ணானே தனுஷ் விஜய் என்ன பண்ணிருக்கான் அந்த கேரக்டர், எஸ்டிஆர் கேரக்டர். விஷால் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எஸ்.ஜே. சூர்யாக்கு அது கம்பேக்ல அது ஆக்சுவலி மாநாடு படம். தலைவா இறைவி தான் பெரிய புஷ். இல்ல இறைவி விட இதுதான் ப்ரோ உங்களுக்கு புஷ். இறைவி வந்து இல்ல மாநாடு தான் பெஸ்ட். அதுக்கு முன்னாடி இறைவில கொஞ்சம் ஓபன் ஆயிடுச்சு. ஸ்பைடர் தான் அந்த கேரக்டர் இது பண்ணி கொடுத்தது. அந்த சின்ன பையன் கேரக்டர் தான் படத்துல பெரிய புஷ். ஆனா மாநாடு தான் பெரிய ஹிட். நெகட்டிவ் ரோல் வந்து ஸ்பைடர். இல்ல ரைட் ப்ரோ. அதுக்கப்புறம் மெர்சல்ல தான் டேனியல் கேரக்டர் தான் வருது. மெர்சல் இதெல்லாம் விட ஸ்பைடரை விட மாநாடு தான் ப்ரோ பெரிய ரீச். அவருக்கு பெரிய ரீச்னா மாநாடு தான். அடுத்து மார்க் ஆண்டனி பெரிய ரீச். மார்க் ஆண்டனி பெரிய ரீச். ரெண்டுமே பெரிய படம். ஆனா போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த இந்த இன்ஃபர்மேஷன்ல அந்த இந்த சாங் வருது சாங் வச்சது கரெக்டான இதுதான் ரிவீல். மார்க் ஆண்டனி இன்டர்வல்க்குலாம் பிச்சிட்டாரு, தெளிச்சிருவாரு, தெறிக்க விட்டாரு தியேட்டர்ல. ஐயோ அப்படியே பேசுவாரு தெரியுமா? விஷாலோட அம்மா மாதிரி மிமிக்ரி பண்ண ஆரம்பிப்பார்ல, தியேட்டர் கதறுது. நான் சொல்ல போனா ஆண்டனி கேரக்டருக்கு தான் நான் இது பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஆண்டனி கேரக்டருக்கு சரியான கேரக்டர். இந்த விஷால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவானு எதிர்பார்த்த கேரக்டர். ஆனா இது ஸ்கோர் பண்ணிட்டு போனதெல்லாம் இவரு. ஆமாங்க, எஸ்.ஜே. சூர்யா தாங்க பெரிய பிளஸ். ப்ரோ நம்ம மெய்யழகன் பத்தி பேசுவோம். கார்த்திக் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரீப்ளேஸ்மென்ட் இல்ல ப்ரோ. கார்த்திக் சூர்யா பண்ணா நல்லா தெரியல ப்ரோ. கார்த்தி தான் ப்ரோ. இல்ல கார்த்தி கேரக்டர் இல்ல, அரவிந்த் சாமி கேரக்டர். இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் யோசிச்சு சத்தியமா நல்லா இருக்காது ப்ரோ. அதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது ப்ரோ, நல்லாதான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் லெமன் சாதம் அண்ணன் தம்பின்னு அதே வந்துரும். லெமன் சாதத்துக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன் ப்ரோ சூர்கா கிட்டத்தட்ட நல்லாதான் இருப்பாரு. ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யோசிச்சு பாக்குறேன், சூர்யா பண்ணிதான் இன்னும் எமோஷனல் பயங்கரமா. அதனால கரெக்ட். அவங்க ரெண்டு பேருக்கு அது கரெக்டா இருந்திருக்கும். என்ன படங்க? யாரோ அயன்லாம் எனக்கு தெரியலங்க, எனக்கு தெரியல, கஷ்டம். ஆனா எனக்கு விஜய் தோணும் ப்ரோ. எப்பயுமே அயனுக்கு தளபதி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். தளபதி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண மாட்டாரு வாழ்க்கையிலே, அதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்மக்லிங் கேரக்டர் அவரோட கேரக்டர். விஷால் ப்ரோ, டு பி ஹானஸ்ட் அது அயன் படம் வந்து விஜய் பண்ணியிருந்தா அது இல்ல ப்ரோ, ஒர்க் ஆயிருக்குமா? இல்ல ப்ரோ, இல்ல எனக்கு தெரியல. நான் யோசிச்சு பாத்துருக்கேன். சூர்யா ரொம்ப பெர்ஃபெக்ட். இல்ல ப்ரோ, விஜய் வாய்ப்பு இல்ல. சூர்யா ரொம்ப பெர்ஃபெக்ட் அந்த படத்துக்கு. ஆமாமா, செத்துக்கோடு கேரக்டர் நல்லாவே இது. அவன் ஒரு டேலண்டான பர்சன். ஒரு இது இந்த கிரே மார்க்கெட் பர்மா பஜார் ஏரியால இது பண்ற மாதிரி எல்லா விஷயத்தையும்